السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றார். ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகள், நற்காரியங்கள் அனைத்தும் எவ்வாறு மறுக்கப்படுகின்றது? அவன் இவ்வளவு நன்மைகள் இந்த உலகத்தில் செய்தாலும் கூட அந்த நன்மைகள் இறை பொருத்தத்திற்காக அன்றி வேறு நோக்கத்திற்காக இருக்குமேயானால் அவைகள் அனைத்துமே நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? நன்மைகள் அனைத்துமே மறுக்கப்பட்டுவிடும் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய திருமறை வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் காரூனை பற்றி அல்லாஹு தாலா இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஃபபகா அலைஹிம், அவர்கள் மீது, அந்த மக்கள் மீது அவன் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக, அட்டூழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான். வஆத்தைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கு பழுவாக இருந்தது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு, இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ், அவனுடைய கூட்டத்தார்கள் அவனிடம் சொன்னாங்க, நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே, உனக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் பாக்கியங்களை கொண்டு ஆணவம் கொள்ளாதே அப்படிங்கிறத சொல்லி, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள். ஆனால் அவனுடைய நிலைப்பாடுகள் என்ன ஆனது? நாமெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். நல்ல தௌராத் வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டு நல்ல நிலைமையில் இருந்தவன், சில அல்லாஹு தாலா சில பொக்கிஷங்களை அவனுக்கு கொடுத்து வாழ்க்கையில் உயர்வு அடையக்கூடிய ஒரு நிலைகளை ஏற்படுத்தும் பொழுது ஆணவம் கொண்டவனாக அவன் இருந்ததின் காரணத்தினால் அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் அனைத்துமே பூமியோடு புதையுறக்கூடிய ஒரு நிலைகளையெல்லாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக, இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம் அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில், இவ்வுலகில் வாழக்கூடிய தருணத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இறை பொருத்தத்திற்காக வேண்டியே இருக்க வேண்டும். இறை பொருத்தம் அல்லாது வேறு நோக்கத்திற்காக வேண்டி இருக்குமேயானால் அவைகள் அனைத்தும் இந்த உலகத்தில் நாம் நன்மைகளாக நாம் செய்தாலும் கூட அவைகள் அனைத்தும் நாளை மறுமையிலே மறுக்கப்பட்டு அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படக்கூடிய நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத கீழ் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே. அந்த ஹதீஸை சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. அதாவது இந்த ஹதீஸினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? உயிர் தியாகம் செய்யக்கூடிய, இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய நிலைகளும் இருக்கின்றது. அதே போன்று ஒரு மார்க்க அறிஞராக திகழக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கின்றது, செல்வ செழிப்புகளும் இருக்கின்றது. மூன்று விதமான ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த
3 விஷயங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடியதுதான். இருப்பினும் கூட அந்த காரியங்கள் மக்களுக்காக வேண்டி இருக்குமேயானால், தாம் அதன் மூலமாக பெருமையடைய வேண்டும் என்பதாக இருக்குமேயானால் அது தவிடுபடியாக ஆகிவிடும். அப்படிங்கிறது தான் கீழ் வரக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சமயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் மக்கள் கூடி அவையில் கலந்த பொழுது சிரியா வாசியான நாத்தில் இப்னு கைஸ் என்பவர் கேட்டாங்க, பெரியவரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவியுற்ற ஹதீஸ் எதையேனும் எங்களுக்கு தெரிவியுங்களேன், எங்களுக்கு சொல்லி காமிங்களேன் என்பதாக கேட்டபொழுது அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கூற ஒரு விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன். மறுமை நாளில் மக்களில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாரெனில் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவராவார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் என்ன செய்கின்றார்? இறைவனிடம் கொண்டு வரப்பட்டு அவருக்கு வழங்கிய அருட்கொடைகளை அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்துரைப்பான். அதை அவர் என்ன செய்வார்? அறிந்து கொள்வார். நீ இப்படியெல்லாம் என்ன செஞ்ச, உயிர் தியாகம் செய்தாய் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா எடுத்து காண்பிப்பான். அதை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் என்ன செய்வான்? அந்த அடியாரிடம் கேட்பான். இறைவன் என்ன செய்வான்? உயிர் நீத்த அந்த அடியாரிடம் கேட்பான். அப்பொழுது அந்த அடியார் சொல்வார், இறைவா, உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார். உடனே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான், நீ பொய் சொல்கின்றாய் அடியாரே, நீ பொய் சொல்கின்றாய். நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை, மாறாக நீர் ஒரு மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ போரிட்டாய். அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான். இறை கட்டளைப்படி முகங்குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவரை நரகத்தில் தூக்கி எறியப்படும். அல்லாஹுக்காக வேண்டி போரிட்டு அந்த போர்ல தான் மாவீரன் என்பதை மக்கள் எல்லாம் பேசணும் என்பதற்காக வேண்டி செய்த அந்த அமல்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது? அழிந்து போய் நாளை மறுமையிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆகி அவர் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படக்கூடிய நிலைகள் உருவாகின்றது. இது முதலாம் அவர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினாங்க. 2வது விஷயம், கல்வி கற்ற மார்க்க அறிஞர் இவரும் இறைவனிடத்திலே கொண்டு வரப்படுவார். இவரும் கொண்டு வரப்பட்டு தான் வழங்கிய அருட்கொடைகளை எடுத்துரைப்பான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா. நீ எப்படியெல்லாம் கல்வி கற்ற, எப்படியெல்லாம் செயல்பட்ட அப்படிங்கிறது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா எடுத்துரைப்பான், எடுத்து காட்டுவான். அவற்றை அவர் என்ன செய்வார்? அறிந்து கொள்ளக்கூடியவராக ஆகிவிடுவார், அறிந்து கொள்வார். அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா கேட்பான். உனக்கு இந்த கல்வி ஞானத்தை நான் கொடுத்திருந்தேன், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக நீ திகழ்ந்தாய், அதற்காக வேண்டி நீ என்ன செய்தாய் என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா கேட்பான். அதற்கு அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், இறைவா, கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை கற்பித்தேன், உனக்காக குர்ஆன் ஓதினேன் என்று பதிலளிப்பார். அப்பொழுது வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை. மிக பெரும் அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய். மிகப்பெரிய ஒரு அறிஞர்ப்பா, இவர் மிகப்பெரிய ஒரு ஆலிம், இவர் மிகப்பெரிய ஒரு அறிந்த ஞானி என்பதாக சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய். அறிஞர் என, மிகப்பெரிய அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குர்ஆனை ஓதினாய். அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் என்ன செய்யப்பட்டு விட்டது? நிறைவேறிவிட்டது என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுவான். பிறகு வல்ல இறைவனுடைய கட்டளைப்படி அவரையும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த கற்ற அந்த அறிஞரும் என்ன செய்யப்படுவார்? இறைவனுடைய கட்டளைப்படி முகங்கொப்பர இழுத்து செல்லப்பட்டு நரகில் தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிற 2வது விஷயத்தை சொன்னாங்க. பிறகு இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் செல்வங்களும் வழங்கப்பட்ட ஒருவரிடம்
ஒருவர் என்ன செய்யப்படுவார்? இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கிய அருட்கொடைகளை வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா எடுத்துரைப்பான். அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அதற்கு அவர் சொல்லுவார், நீ எந்தெந்த வழிகளில் எனது பொருட்களை செலவழிக்கப்படுவதை விரும்பினாயோ அந்த வழியிலெல்லாம் அனைத்தையும் உனக்காக செலவிட்டேன் யா அல்லாஹ் என்று பதிலளிப்பார். அதற்கு வல்ல இறைவன் சொல்வான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய். இவர் ஒரு புரவலர் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காக வேண்டியே நீ இவ்வாறு செலவு செய்தாய். உன் எண்ணப்படி அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது. உன் எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு இறை கட்டளைப்படி முகங்குப்பர இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகில் எரியப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில், நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் முகஸ்துதிக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டிய அல்லாது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி நாம் செய்தோமையானால் அதனுடைய பலனை இம்மையிலும் அடைந்து கொள்வோம், நாளை மறுமையிலும் அடைந்து கொள்வோம். அவ்வாறு அல்லாமல் மக்களிடம் பெருமை பாராட்டப்பட வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு காரியத்தை ஒரு மனிதர் செய்தாரையானால் அதனுடைய நிலைகள், அதனுடைய முடிவுகள் இப்படித்தான் வந்து சேரும் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. வல்ல இறைவன் அப்படிப்பட்ட தீய எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து எல்லா நிலையிலும் இறை பொருத்தத்திற்காக வேண்டிய ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடியவர்களாக, நல்லடியார்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.